வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 135 கோடி கட்டுக்கட்டாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு இந்த 135 கோடியும் அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க. யாருடைய வீட்டில் இந்த 135 கோடி சிக்கியிருக்கிறது, யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன் 135 கோடி கட்டுக்கட்டாக திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது. ஏன்னா தேர்தல் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்களில் வரப்போகிறது மக்களே. இந்த நிலைமையில் தான் தற்போது அமலாக்கத்துறை ஒரு திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் 135 கோடியை கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது. அதை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை தான் தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறை கைதும் செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே. ஏன்னா 135 கோடி அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை அந்த மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் யார் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இதில் இந்த 135 கோடியும் யாருக்கு சொந்தமானது, இவருடைய வீட்டில் எப்படி வந்தது அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கனாக்கா பெரும் பரபரப்பை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டு அறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்த அமைச்சர்களும் சரி, பல சர்ச்சைகளில் சிக்கி சின்னாபின்னமாயிட்டு ஒரு சில அமைச்சர்கள் புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் இடத்தில் பிடித்தவர் செந்தில் பாலாஜி தலைவர். ஸோ ஓகே, அது நம்ம கான்செப்ட் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் நிலையில் தான் தற்போது 135 கோடி கட்டாக திமுகவின் முக்கிய அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.